ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப அதை பார்க்கறது இல்லை. முன்னாடிலாம் நிறைய இருக்கும், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு. அப்போ நான் கல்லூரியில் படித்த இந்த சமயம் உடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொங்கி எழுந்து அப்போ எல்லாரும் கவிதை எழுதணும். நல்ல வேளை நீங்களாம் அப்போ கல்லூரியில் படிக்கலை, இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர். காதலிச்சா கவிதை எழுதணும் சொந்தமாக. இப்போ உங்களுக்குலாம் எவ்வளோ வசதி பாருங்க, யாரோ ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுல நீங்களே ஃபார்வர்ட் பண்ணிடலாம். அதை எங்களுக்குலாம் ஒரு வசதியும் கிடையாது. இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் தான் படித்தேன். ஒரு வசதியும் கிடையாது. அந்த பையன் காதலிச்சா அவன் சொந்தமாக கவிதை எழுதணும், பெரும்பாலும் சகிக்காமலே இருக்கும். இதோட தான் அவங்களாம் காதலிக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் கவிதை எழுதுவாங்க. 100 மாணவர்கள் இருந்தால் 90 கவிஞர்கள் இருப்பாங்க. அப்போ படிக்கிறவன் 10 பேர் தான் இருப்பான். அவனும் பெரும்பாலும் தமிழ் தெரியாதவனாவே இருப்பான். இந்த 90 பேர் எழுதின கவிதைகள்ல சிலது இப்பவும் நிக்குது. அல்ல, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அரசாங்கம் சொன்னது, முதலில் வீட்டை தா பிறகு மரம் வளர்க்கிறேன் என்றான் குடிமகன் ஒருத்த எழுதிந்தான். கவிதை சுமார் தான், ஆனா அவன் ஏதோ யோசிச்சிருக்கான். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பேன்னு, வீடே இல்லையே நான் எப்படி மரம் வளர்ப்பேன்? பெரும்பாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கிற நமக்கு தொட்டி செடிகள் வளர்க்க கூட இடமில்லை, மரங்களை எங்கே வளர்ப்பது? அதுவா வளர்ந்து இருக்கு. சில சமயம் லாரிகளில் வெட்டப்பட்ட மரங்களை யாராவது கொண்டு போகிற போது மனசு வலிக்கிறது. நான் நினைச்சு பார்த்து, பெரிய மரத்தை சில சமயம் வெட்டியிருக்காங்க. நான் நினைச்சு பார்த்துப்பேன், அந்த மரத்தை ஒருத்தன் வெட்டுறான், வெட்டி 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 டயர்டாயிட்டா என்ன செய்வான்? அங்கங்க பக்கத்துல ஒரு டீ சாப்பிட்டுட்டு வந்து அந்த மரத்தோட நிழலையே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பான். தன்னை பாதி வெட்டி அவனுக்கு நிழலையும் காற்றையும் அந்த மரம் தான் கொடுக்கும். நல்ல தெம்பானவன எந்திரிச்சு நின்று பாக்கிய வெட்டுவான். அதற்கு பிறகு நாம் பார்ப்பதுதான் லாரிகளில் பயணம் செய்கிற மரங்கள். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொன்னோம். அந்த மரம்தான் விசும்பின் துளி என்று வள்ளுவனால் சொல்லப்படுகிற மழையை கொண்டு வருகிறது என்ற அறிவில்லாமல் மரங்களையே அழித்தோம். பயிர்களுக்கு உயிர் வழி போல இருக்கின்ற நதிகளினுடைய கரையில் இருக்கின்ற நதிப்படுகையில் இருக்கின்ற மணல் லாரிகளை கொண்டு போகின்ற அவலத்தை காலந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறை கரூர் வழியாக நான் பயணம் போயிட்டு இருக்கேன். கரூர்லேருந்து கோயம்புத்தூர் எங்கேயோ போகிற மாதிரி ஒரு பயண திட்டம். என்ன ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் நினைக்கிறேன். அது போகிற போது எங்கள் காரை கடந்து கிட்டத்தட்ட 100 லாரி போச்சு. எல்லாம் மணல் லாரி தான். 100 லாரி போச்சு. அந்த லாரிகள் ஒவ்வொன்றும் கடக்க 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 எனக்கு தோன்றியது, இங்கே போவது மணல் லாரி அல்ல, இது நதியினுடைய கண்ணீர் இந்த லாரிகளில் பயணம் செய்கிறது என்று எனக்கு தோன்றியது. ஒரு நதியினுடைய கண்ணீர் அங்கே போகிறது. நம்மை சுற்றி இருக்கிற இயற்கை வளங்களை இங்க நம்ம கோட்டுப்புறம் கிட்ட இருக்கோம். இப்போ இங்க இருக்கிற கூவத்துல கூவம் நகர்ந்து நம்ம எப்போ பார்த்துருக்கோமா? ஒரே ஒரு தடவை தான் பார்த்தோம். வரலாறு காணாத 100 வருஷம் பார்க்க முடியாத மழை வந்த போதுதான் கூவம் நகர்ந்து நான் பார்த்தேன். அது மட்டும் கூவத்தை நகர்ந்து நான் பார்த்தது இல்லை. அப்போ கூவம் மட்டும் நகரல, சோஃபாலாம் அதுல நகர்ந்து போச்சு. சோஃபா, படுக்க, என்னென்னலாமும் போச்சு. நகராத நதிகள் கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை நாம் கிட்டத்தட்ட மாற்றிவிட்டோம். காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என்று மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு நம்பாருது. அதுல பாருங்க, காவேரி தென்பெண்ணை பாலாறு அதை கடகடன்னு எழுதிட்டான். அதுக்கு அடுத்தது எழுதும் போது அவன் என்ன ஊருன்றதை காமிச்சிடுவான். தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி. எங்க மதுரையில திருநெல்வேலியில இருந்தாண்டா நாங்க தமிழ் வளர்த்தோம், நீங்களாம் வளர்க்கலடா. காவேரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என்று மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. இதுல ஒரு ஆராதிப்பு இருக்கா? ஒரு ஆராதிப்பு இருக்கா? இந்த சூழ்நிலையில் எங்கிருந்து மரங்களை வளர்ப்பது? அதனால அதை பத்தி பேசுறதுக்கு யாராவது என்வாயன்மெண்டலிஸ்ட் கூட்டிட்டு வந்தா ஏதாவது வழி கிடைக்கும். அதை விட சுலபமாக நாம் யோசிக்க கூடியது, மரம் வளர்ப்பது நம்மால் முடியாது, அறமாவது வளர்க்க முடியுமா என்பதனால்தான் மரம் என்பதை மாற்ற சொல்லி அறம் என்று போட சொன்னேன்.